கிரியேட்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, யூடியூப்ல வீடியோ போட்டு மானிட்டைசேஷன் வழியாக சம்பாதிக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ இருந்தாலும் உங்கள் சேனலோட சேஃப்டிக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதுதான் ஆட் சூட்டபிலிட்டி இல்லை அப்படின்னா செல்ஃப் ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அப்லோட் பண்ணுற நேரத்தில் மானிட்டைசேஷன் டேபில் கடைசியாக பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் த அபோவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பலர் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு அதை டிக் பண்ணி சப்மிட் கொடுப்பாங்க. ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் யூடியூப் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனல் டிமானிட்டேஷன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொல்ல போகிறத வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக கவனிங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. ஸோ கிரியேட்டர்ஸ்க்கு கைட் பண்ணுறதுக்காக தாங்க நாங்கள் இந்த சேனலே மேக் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை மேலும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது போல் இம்பார்ட்டன்ட் அவேர்னஸ் வீடியோஸ்னால் உங்களுக்கு நாங்கள் டெய்லி பேசிஸில் கொடுத்துட்ருப்போம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் எல்லா வீடியோவும் செக் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது யூடியூபே உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் வீடியோ என்ன இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக ரேட் பண்ணால் உங்கள் வீடியோ அப்லோட் ஆன அடுத்த செகண்டே ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மேனுவல் ரிவ்யூக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த நம்பிக்கையை நீங்கள் தவறாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா யூடியூப் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம இந்த நன் ஆஃப் த அபோவை கிளிக் பண்ணுறோம்ல, அப்போ நம்ம யூடியூப் கிட்ட என் வீடியோவில் எந்த தப்பு இல்லை அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்றது அர்த்தம். ஆனால் உங்கள் வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்அப்ரோப்ரியேட் லாங்குவேஜ். வீடியோவோட முதல்ல 30 செகண்ட்ஸில் பேட் வேர்ட் இருக்கா அப்படின்றத பாருங்கள். செகண்ட், அடல்ட் கண்டென்ட், டபுள் மீனிங் ஜோக்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். தேர்ட், வயலன்ஸ், ரத்தம் வர மாதிரியான சீன்ஸ், சண்டை சீன்ஸ் இல்லை முரட்டுத்தனமான சீன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். தென் ஹார்ம்ஃபுல் ஆக்ட்ஸ் லைக் ஃபயர் ஸ்டன்ஸ், டேஞ்சரஸ் சேலஞ்ச் இல்லை உயிரோட விளையாடுற மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். தென் சென்சிட்டிவ் ஈவெண்ட்ஸ் லைக் வார், நேச்சுரல் டிசாஸ்டர் இல்லை பெரிய தவறான சம்பவங்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்களா? ஸோ இதில் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் சொன்ன பிறகும் யூடியூபோட அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்கள் வீடியோவை இந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அக்யூரசி ரேட்டிங் குறைஞ்சிரும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், கடைசி 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் 3 தடவை தவறான ரேட்டிங் பண்ணினீங்கன்னா யூடியூப் உங்கள் மேலே ரிஸ்ட்ரிக்டட் அப்படின்ற ஸ்டேட்டஸை போட்டுருவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து 90 நாட்களுக்கு நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுத்தாலும் யூடியூப் அதை நம்ப மாட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வீடியோ போடுறப்ப மேனுவல் ரிவ்யூக்கு போகும். ஒரு வீடியோ ஆடுக்கு பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 24 hours கூட ஆகலாம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு ட்ரெண்டை பற்றி வீடியோ போடுறீங்க, முதல்ல 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் தான் அதில் அதிகமான வியூஸும் தரும். ஆனால் இந்த பெனால்ட்டினால உங்கள் வீடியோவில் ஆட்ஸே வராது. வியூஸ் வந்து காசு வரல அப்படின்னா நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க் வேஸ்ட்டாக தான் போகும். இதில் உங்களோட சேனலோட க்ரோத்தும் பெருசாக பாதிக்கப்படும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு தோணலாம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ அனலிட்டிக்ஸ் ஸ்டூடியோவில் ஏர்ன்ற ஒரு டேபுக்குள்ளே போங்க. அங்கே செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அக்யூரசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றத செக் பண்ணுங்கள். செகண்ட், பி ஹானஸ்ட். என்னன்னா இனிமேல் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் வீடியோவில் நீங்கள் பேட் வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இன்அப்ரோப்ரியேட் லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். $1 வந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் உங்களோட அக்யூரசி ரேட்டிங்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஐகான் அப்பீல். அதாவது யூடியூப் தவறா உங்கள் வீடியோக்கு $1 கொடுத்தா நீங்கள் ரெக்வஸ்ட் ரிவ்யூ கொடுக்கலாம். உங்கள் ரேட்டிங் தான் சரின்னு ஹியூமன் ரிவ்யூ அப்ரூவ் பண்ணாங்கன்னா உங்களோட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். தென் ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா செக். அதாவது உங்களோட வீடியோ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் இதெல்லாம் பேர்ட் வேர்ட் இல்லை கிளிப் பைட் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஏஐ இதையும் செக் பண்ணுவாங்க. யூடியூப் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு நல்ல கிரியேட்டராக ஆகணும்னு நினச்சா
உங்கள் கான்டென்ட் அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். பிராண்ட் அவங்க ஆட்ஸை உங்கள் வீடியோவில் போடணும்னா உங்கள் வீடியோ ரொம்ப கிளியராக இருக்கணும். நீங்கள் உங்களோட சேனலை ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டிங்கை ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுக்கணும். ஒரு தப்பு பண்ணால் 90 நாட்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா யூடியூப் உங்கள் சேனலை மானிட்டைசேஷன் பண்ணுற தகுதியே இல்லைன்னு சொல்லி சஸ்பெண்டும் பண்ணிடுவாங்க. ஸோ நன் ஆஃப் த அபோவ் பட்டனை கிளிக் பண்ணுறப்போ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ மக்களே, இந்த ஷார்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த எரர் உங்கள் சேனலில் வந்திருக்கா அண்ட் இதை பற்றி இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.